வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே, தமிழக மக்களே, குறிப்பாக சென்னை மக்களே. நம்ம கேடிஆர் சீ ஃபுட் கிச்சன் அப்படின்றது கடல் உணவில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திடுச்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இது ஒரு தற்பெருமையான்னு நினைக்கிறீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஃப்ரெஷ் ஃபிஷ் மட்டும்தான் நம்ம ஹோல்சேலில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிட்டு வர மீனை ஆன்லைனில் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ சமைச்சும் விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா, ஹோல்சேலில் ஃபிஷ் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம், வீட்டுக்கு சமையலுக்கு மீன் கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி சமைச்சு கேட்குறவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் கடல் உணவை ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்தினால கிட்டத்தட்ட 100க்கும் மேலே டிஷ் வகைங்க, அதாவது சைட் டிஷ் வகைங்க நாம் புதுசாக யாருமே இது வரைக்கும் பண்ணாத அதில் நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் காண்டினென்டல் டைப்பில் நம்ம ட்ரெடிஷ்னல் முறையில் சூப்பராக தயாரிச்சிருக்கோம். செம்ம டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதில் 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதை 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸை மொத்தமாக உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? அவங்கவுங்க என்னென்ன தேவையோ அதை தனியாக நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்து உங்களுக்கு என்ன டிஷ்ஷு, நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு நிறைய இருக்குது, அதில் எது வேணுமோ அதை தனியாக ஆர்டர் பண்ணலாம். இது இல்லாமல் காம்போவும் ஆர்டர் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு எல்லா வகையான வஞ்சரம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எந்த வகையான மீனாக இருந்தாலும் சரி, ஹோல்சேல். நீங்கள் மீன் வகைகள் இதில் பிக்சர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். மீன் வகைகள் எல்லாமே எல்லா வகையான இதில் கொடுத்துருக்கிறது தான் கிடையாது, இது இல்லாமல் எல்லா வகையும் இருக்குது. சின்ன மீன்லேருந்து பெரிய மீன்லேருந்து மத்தியிலேருந்து நெத்திலிலேருந்து வஞ்சரத்துலேருந்து கொடுவாலேருந்து பாறையிலேருந்து கண்ணாடி பாறையிலேருந்து எல்லாம், பாறையிலே 6-7 வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி குரூப்பர் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது, எல்லாமே கிடைக்கும். இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு மீன் வாங்கணுன்னா நம்ம வெப்சைட்டை ஒரு தடவை போய் பாருங்கள். டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே பாருங்கள். 7 மணிக்கெல்லாம் நம்ம அன்னன்னைக்கு ரேட் என்னங்கிறத அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்களோ வெளியில் கம்பேர் பண்ணுங்கள். வெளியில் கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளது விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆர்டர் பண்ணுங்கள். சென்னை முழுக்க டோர் டெலிவரி நாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டான்னு கேட்டாக்கா, நீங்கள் பண்ணுற ஆர்டரை பொறுத்து, டிஸ்டன்ஸை பொறுத்து ஃப்ரீ டோர் டெலிவரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நாங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி முழு மீனாக வேணும்னாலும் சரி, இல்லை ஸ்லைஸாக கட் பண்ணி கேட்டிங்கனாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரி கட் பண்ணி கேட்குறீங்க, க்ளீன் பண்ணி கேட்குறீங்க, இறால்லாம் உரித்து அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு டிவைன் பண்ணி கேட்டிங்கனாலும் எல்லாமே பக்காவாக பண்ணி தருவோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நாம் கொடுக்குற மீன் நம்மக்கிட்ட என்னென்னலாம் கிடைக்காது அப்படின்னா, மீனுங்கிற பேரில் வளர்ப்பு மீன், கல்ச்சர் மீன் கிடைக்காது, ஏரியில் பிடிக்கிற மீன் கிடைக்காது, கடலில் பிடிக்கிற மீன் மட்டும்தான் நம்மகிட்ட கிடைக்கும். இந்த ரோகு, கட்லா, ரூப்சந்து, ஏரி வவால் அது இதுங்கிறாங்களா, அதெல்லாம் நம்மகிட்ட கிடைக்காது. ஒன்லி கடலில் பிடிக்கிற மீன் மட்டும்தான் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு பிடிச்சிட்டு வர ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும். நம்மகிட்ட ஐஸே வைக்காத மீனும் கிடைக்கும். அந்த மீனில் ஐஸே பட்டிருக்காது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி மீனும் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணுமோ நம்மகிட்ட ஆர்டர் பண்ணலாம். சரி, அதே மாதிரி காம்போ சமையலில் காம்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது 3லேருந்து 4 பேர் பெரியவங்க சாப்பிட்லாம், 5 பேர் 6 பேர் சின்னவங்க ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடலாம். இதில் என்னென்ன வருதுன்னா, ஒயிட் ரைஸ் வருது, மீன் குழம்பு 3 பீஸ் மீன் போட்டு மீன் குழம்பு வருது, கருவாடு குழம்பு வருது, ரசம் வருது. சரிங்களா? எறா தொக்கு வருது. என்னாலே சொல்ல முடியாது, நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். கடமா தொக்கு வருது, எறா தொக்கு, கடமா தொக்கு, கருவாடு தொக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சிக்கோங்க. ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, ரசம், எறா தொக்கு, கடமா தொக்கு, கருவாடு தொக்கு, 3 பீஸு ஃபிஷ் ஃப்ரை. இந்த காம்போவில் வர்றது ஐலா ஃப்ரை கொடுப்போம். அதே மாதிரி நண்டு கட்லேட்டு, மீன் கட்லேட்டு 3 பீஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சுறா புட்டு இல்லாட்டி மீன் புட்டு வரும். அன்றைக்கி என்ன சுறா கிடைக்கலன்னா மீன் புட்டு வரும், இல்லாட்டி சுறா புட்டு வரும். ஒரு சிலர் சுறா புட்டு வேண்டாம்னா இது வாங்கிக்கலாம். நெத்திலி கிறிஸ்பி ஃப்ரை, இது நெத்திலி கிறிஸ்பி ஃப்ரை. நெத்திலி கிறிஸ்பி ஃப்ரை தனி, நெத்திலி 65 தனி. சரிங்களா? அது ஒரு போர்ஷன் வரும், இது ஒரு போர்ஷன் வரும். ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை, இது ஒரு ப்ரான் தொக்கு தனி, ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை தனி. நண்டு 65 யாருமே இது வரைக்கும் பண்ணலை. அதே மாதிரி ஸ்வீட்டு, இந்த மாதிரி 17 ஐட்டம் இதில் வருது உங்களுக்கு. சரிங்களா? இதை ஃபேமிலியோட ஒரு 3லேருந்து 4 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஒரு நாள் சமையலுக்கு லீவ் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மகளிர் ரெஸ்ட் எடுத்து அன்றைக்கி ஒரு நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீக் டேஸ்லேயும் கிடைக்கும், வீக்கெண்ட்ஸ்லேயும் கிடைக்கும். வீக் டேஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டெலிவரி உண்டு. வீக்கெண்ட்ஸில் நாங்கள் டெலிவரி அனுப்ப முடியாது, நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அன்றைக்கி பயங்கர ஆர்டர்ஸ் வரும், எங்களால் முடியாது. ஸோ குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொரு கஸ்டமைஸ்டும் உண்டு. என்னென்னா, இந்த ஐலா ஒரு சிலருக்கு வேண்டாமாங்க, கொடுவா ஃப்ரை கொடுங்க, வவ்வால் ஃப்ரை கொடுங்க, வஞ்சிரம் ஃப்ரை கொடுங்கன்னு அதை கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கான காஸ்ட் என்னவோ அதை சேர்த்து கொடுப்போம். உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்கலாம். நீங்கள்
சரி, இந்த மாதிரி காம்போ ஃபேமிலி காம்போ மட்டும்தான் இருக்கான்னா இல்லை, இண்டிவிஜுவல் பர்சன் சாப்பிட்ற காம்போவும் இருக்குது. அதே மாதிரி இறால் பிரியாணி கிடைக்கும், ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி கிடைக்கும். அந்த காம்போவும் உண்டு. இந்த காம்போலாம் விவரம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு பாருங்கள். ஃபிஷ்ஷோட ரேட்டு, காம்போவோட ரேட்டு, இண்டிவிஜுவல் டிஷ்ஷஸோட ரேட்டு. இது வந்து ட்ரிபிள் லேயர் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து நம்மளுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷெல்லாம் இப்போ சொல்லிட்டு வரேன். சிக்னேச்சர் டிஷ்னால் இது வெளியில் கிடைக்காது. ட்ரிபிள் லேயர் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிறிஸ்பி ஃப்ரை. இது ப்ரான் பாப்கார்னு, சரிங்களா? ப்ரான் பாப்கார்னு இதெல்லாம் அந்த டைப்பில், பட் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் பண்ணுறது. சில்லி ஃபிஷ்ஷு, சில்லி ட்ரையு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரான்லேயும் சில்லி இருக்கும், ஃபிஷ்லேயும் சில்லி ஃபிஷ் இருக்கும். ஃபிஷ் 65 இதெல்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரு சாஸ் ஒன்று தருவோம், அதை தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டர் பண்ணுறது, காம்போவில் வராது. காம்போவில் வர லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து ப்ரான் மஞ்சூரியன், ஃபிஷ் மஞ்சூரியன், சரிங்களா? இது வந்து ஃபிஷ் பஜ்ஜி, சரிங்களா? ஃபிஷ் பஜ்ஜி, ப்ரான் பஜ்ஜி. இந்த மாதிரி ஃபிஷ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முள்ளுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் சதையை மட்டும் எடுத்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி தரலாம், டீப் ஃப்ரை பண்ணி தரலாம், கிரில் பண்ணி தரலாம், பார்பிக்யூ பண்ணி தரலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா மீன்லையும் எந்த மீனில் வேணாலும் நீங்கள் வந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எது கேட்டாலும். இது வந்து முழு மீனை இந்த மாதிரி அழகாக ஸ்லைஸ் போட்டு அழகாக அப்படியே இது அப்படியே முழுசாக ஸ்லைஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஜாயிண்டில் இருக்கும். அழகாக இந்த மாதிரி கிரில் பண்ணி கொடுப்போம், தவா ஃப்ரை பண்ணி கொடுப்போம், எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சாஸ் தருவோம், அந்த சாஸில் தொட்டு இந்த ஃபிஷ்லாம் கிறிஸ்பி ஃப்ரைலாம் சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும். முழு மீன் இப்போ வவ்வால், பாறை, இந்த மாதிரி 1/4 கிலோ சைஸ், 1/2 கிலோ சைஸ் மீன். இது வந்து 3 கிலோ சைஸ் மீன், 3 கிலோ சைஸ் கொடுவா வறுத்து அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வச்சுட்டு அப்படியே நடுவில் டேபிள் மேலே வச்சுட்டு சுற்றி உட்காந்து ஆளுக்கு ஒரு ஸ்கூப் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். இது 5 கிலோ மீன், தவா ஃப்ரை. இதெல்லாம் டீப் ஃப்ரை கிடையாது, தவா ஃப்ரை. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிஷ் பாப்கார்ன் வந்து ஃபிஷ் கிறிஸ்பி வந்து இந்த மாதிரி சாஸில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அது மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, டைம் இல்லை, ரொம்ப போர் அடிச்சிடும், இதுவே பெரிய வீடியோவாக போயிடுச்சு, சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை முழுசாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விவரங்களும் தெரியும். எல்லா வெரைட்டியும் ஏகப்பட்டது இருக்குங்க, சொல்ல முடியாதுங்க. சரி, சென்னைக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஏன்னா வெளியூரில் டெலிவரி ஏஜென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வெளியூரில் க்ளவுட் கிச்சன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து எல்லாமே மசாலா போட்டு கொடுத்துருவோம். உங்கள் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அங்கே உங்களுக்கு அன்னன்னைக்கு ப்ரிஃபர் பண்ணி ஆன் த ஸ்பாட்டில் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மெயினாக கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், இந்த சைடு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும், சரிங்களா? தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லா இடத்துக்கும் இந்த சைடு இந்த பெல்ட்டு ஃபுல்லாக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். வேலூர் எல்லாமே, காஞ்சிபுரம், வேலூர் எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணுங்கள் மக்களே, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்லைசஸ் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, மீனை வாங்கி கொடுத்து 1 கிலோ மீன் அந்த மாதிரி தனியாக ஒரு போர்ஷனாக வாங்காமல் 1 கிலோ 1/2 கிலோ மீனை வாங்கி கொடுத்து இப்படி செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு தருவாங்க. சங்கு கறி ஸ்பெஷல் நம்மக்கிட்ட இருக்குது. சங்கு கறி உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாடி ஹீட்டை குறைக்கும். இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, இன்னும் நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்லுவாங்க, குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதும்பாங்க. பண்ணுங்கள். நம்மளுடைய இவ்வளோ விசேஷங்கள் நம்மளதில் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே சொல்கிறேன், நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷு சமைச்ச உணவு தனி, அது வேறு, அது வெளியில் கிடைக்காதது நம்மகிட்ட கிடைக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். காம்போ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆன் த ஸ்பாட் ஆர்டர் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா எங்கள் விலையை கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. நாளே நீங்கள் ஆர்டர் பண்ணி இல்லாட்டி எங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு எங்கள் விலையை கேட்டுக்கோங்க. நீங்கள் லாங்கில் இருக்கீங்கன்னா டெலிவரியோட சேர்த்து ரேட்டு சொல்லிடுவோம், இந்த ரேட்டுக்கு நான் டெலிவரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதை நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணுங்கள். வெளியில் நீங்கள் தெருவில் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் லோக்கலில் கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்லைன் ஆப் 1000 இருக்கும், அதில் எதில் வேணாலும் போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிவிட்டு விலை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படிங்கிறத வெளியில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நீட்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி அனுப்புவோம். இல்லை கட் பண்ணி வேண்டாம் சார் முழுசாக அனுப்புங்க, நான் வாங்கி வியாபாரம் பண்ண போகிறேன்னாக்கா வியாபாரத்துக்கு வாங்கிக்கலாம், எப்படி கேட்டாலும் தருவேங்க. வெளியூர்லேருந்து இருக்கிறவங்க, இப்போ கோயம்புத்தூர் அந்த சைடில் இருக்கிறவங்க ஃப்ரெஷ் ஃபிஷ் ஆர்டர் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கனாலும் சரி, குவான்டிட்டி கொஞ்சம் பல்காக இருந்துச்சுன்னா நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ எல்லா ஊர்லேயும் க்ளவுட் கிச்சன் கொடுக்குறோம். க்ளவுட் கிச்சன் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிவரி ஏஜென்சி எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறவங்களும் காண்டாக்ட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு அவங்க மூலமாக மக்களுக்கு அங்கே இது பண்ணிவிடுவோம். ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்களே எடுத்து கொடுத்துருவோம், சரிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எல்லா இடத்துலேருந்தும் இந்தியா, மும்பை, பெங்களூர்லாம் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியல. சென்னையே எங்களால் முடியல. இப்போ எல்லாமே மேன் பவர் எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வரோம், அதனால் பண்ண முடியும். மக்களே, பெருமைக்கு சொல்லலை, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.